புவனாஸ் கிரியேட்டிவ். தாச்சில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து அதோடையே 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுறோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்ச பட்டாணியை உள்ளுக்கு சேர்க்குறோம். இதில் எந்த வகையான பட்டாணியும் நீங்கள் சேர்க்கலாம். மஞ்சள் பட்டாணி இல்லை பச்சை பட்டாணி இல்லை கொண்டக்கடலைன்னு எது வேணாலும் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே அவிச்சு நம்ம உதுத்து வச்சுருக்க கிழங்கையும் அதோடையே சேர்த்துட்டு உப்புத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு காரத்துக்காக நம்ம தனி மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்ந்துட்டு நல்லா கலந்து விடுறோம். வேணும்னா இதில் லைட்டாக சாம்பார் தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. கலந்ததுக்கு பிறகு ஏற்கனவே நீங்கள் கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை இதோடு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. நம்ம இந்த கடலை மாவு சேர்த்தோன்னே அது டக்குன்னு கட்டிப்பதம் உண்டாக ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பூரிக்குள்ள மசாலா தான் நான் இது செஞ்சிட்ருக்கேன். கடைசியாக நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், சேர்க்காமல் விட்டாலும் தப்பு இல்லை. நீங்கள் இதே ஸ்டைலில் தான் செய்வீங்களா? கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அம்மா கைப்பக்குவம்.